ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்னேகா தமிழ் ஆடியோ நாவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாவல் ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள். சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அந்த மிக பிரம்மாண்டமான பெரிய திருமண மண்டபத்தில் அரசியல்வாதிகள், திரையுலகினர், திரை பிரபலங்கள், தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் என அனைவரும் கூடியிருந்தனர். பின் இருக்காதா, இந்தியாவின் மிக பெரிய தொழிலதிபரும் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியாளும் விஸ்வகர்மா சக்கரவர்த்தி அவரின் பேரனுமான, இந்திய திரைத்துறை மட்டுமல்லாமல் பல வெளிநாட்டு வெற்றி படங்களையும் உருவாக்கும் டைரக்டருமான ஆதித்ய தேவின் திருமணம் என்றால் சும்மாவா? அங்கு இருக்கும் அனைவரின் முகத்திலும் ஆனந்தம். ஆனால் ஒருவனை தவிர, அவன்தான் ஆதித்ய தேவ். விட்டால் இப்பொழுதே இந்த மண்டபத்திலிருந்து எழுந்து ஓடிவிடும் எண்ணம்தான் அவனுக்கு. அவன் ஆசைப்பட்ட திருமணம்தான், அவன் ஆசைப்பட்ட பெண்தான். ஆனால் ஏன் இந்த சூழல்? ஒரு அரை மணி நேரம் முன் சென்று பார்த்தால் தெரியும். அவன் 5 வருடங்களாக காதலித்த அவனுடைய ஆருயிர் காதலி மேக்னா. இன்று அவனுக்கும் மேக்னாவிற்கும் தான் திருமணம். சிறிது நேரத்திற்கு முன்பாகத்தான் மேக்னாவிடம் பேசினான், காதல் வார்த்தைகளால், கொஞ்சம் மொழிகளால். ஹே பேபி, ரெடியாகிட்டியா? நீ ரெடியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஐ காண்ட் வெயிட் மோர் பேபி. இப்போ மட்டும் நீங்கள் இருந்தனா மேக்னா மேக்னா போதும். நான் உங்கள் ஒய்ஃப் ஆனதும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போது மண்டபத்துக்கு வாங்க ஆதி. ஏ மேக்னா! கால் கட் பண்ணிட்டான். கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. போதும் அண்ணா பேசினது. மண்டபத்தில் எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்புறமா அன்னிக்கிட்ட பேசலாம் என்று கூறியது வேறு யாரும் அல்ல, ஆதித்யனின் தங்கை அனுஷியாதான். ஆதித்ய தேவ் சக்கரவர்த்தி பெயரிலேயே ஆதிக்கத்தை கொண்டு இருக்கும் 29 வயது ஆண்மகன். பல வெற்றி படங்களை கொடுக்கும் டைரக்டர் அவன். 6 அடி ஆண்மகன். கட்டுமஸ்தான தேகத்துடன் பார்ப்பவரை சுண்டி இழுக்கும் பால்வண்ண தேகத்துடன் கூடிய நவீன ஆணழகன். அவனுடைய கூரிய விழிகளால் ஒருவரை பார்த்தான் என்றால் அவனிடம் மறுவார்த்தை பேச மாட்டார். நிச்சயம் இருமுறை பார்க்க தோன்றும் பேரழகன்தான் ஆதித்ய தேவ். அனைத்திலும் ஸ்டேட்டஸ் பார்ப்பான். அவனுடைய வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்கள் முதல் அவனுடன் பணிபுரியும் அனைவரும் அவனை கண்டு அஞ்சுவார்கள். அவனிடம் ஒரு முறை மாட்டிக்கொண்டால் போதும், அவன் பேசும் வார்த்தைகளை கேட்கவே முடியாது. அந்த அளவிற்கு அவனுக்கு கோபம் வரும். இப்படி அனைத்திலும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கும் ஆதித்யாவின் வாழ்க்கையே முழுமையாக மாறப்போகிறது என்று யாரேனும் அவனிடம் சொல்லி இருந்தால் போதும், அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டுதான் மறுவேளை பார்ப்பான். சரி, ஹீரோவோட என்ட்ரி போதுங்க, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இப்படி திருமண நாளை எண்ணி பல கனவுகளுடன் மணமேடையை ஏறினான் ஆதித்ய தேவ். அனைவரும் அட்சதை தூவ, நாதஸ்வரம் முழங்க, மேல தாளங்களுடன் ஆதித்யா அவளின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு அவளை தன்னுடைய சரிபாதியாக்கி கொண்டான். இனி அவள் வெறும் மதுரா அல்ல, ஆதித்யனின் மனைவி, மதுரையாள் ஆதித்ய தேவ் சக்கரவர்த்தி. அங்கு இருக்கும் அனைவரின் முகத்திலும் ஆனந்தம். ஆனால் ஆதித்யாவின் முகத்திலோ அனல் என கோபம் எரிந்து கொண்டு இருந்தது. பின் இருக்காதா, அவனுடைய குடும்பத்தில் இருக்கும் யாராலும் அவனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாத நிலை. அப்படி என்னதான் நடந்தது? எங்கே ஏமாற்றினாள் தன்னை? எனக்கு ஏன் இந்த நிலை? இப்பொழுது என்னுடைய குடும்ப கௌரவத்திற்காக இந்த திருமணத்தை நான் செய்து கொள்ள வேண்டிய சூழல். அவள் ஏமாற்றும் அளவிற்கு நான் முட்டாளாக இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் அவள் யார் கூட போயிருப்பா என்று. இந்த கல்யாணம் முடிய அவளுக்கு இருக்கு. ஆதித்யாவுக்கும் மதுராவுக்கும் எப்படி திருமணம் நடந்தது? ஆதித்யா மேக்னாவை தானே திருமணம் பண்ணியிருக்கணும். அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா தமிழ் ஆடியோ நாவலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.